வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி பிரெட் ஆம்லேட். பிரெட் ஆம்லேட்டு கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி 2 பிஞ்ச் உப்பு, சுகர் 1.5 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 கப் பால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து தோசைக்கல்லை சூடு பண்ணிடலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு ஆம்லேட்டுக்கு ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 பிரெட்டு துண்டுகளை இந்த ஆம்லேட் மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. 2 பக்கமும் மைனஸை வச்சிடலாம். மைனஸ் ரெசிபி ஏற்கனவே உள்ள வீடியோவில் போட்டிருக்கிறேன். ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபோர்க் வச்சு எல்லா இடத்தையும் நல்லா குத்தி விட்டுருங்க. ஏற்கனவே கலந்து வச்சுருந்த முட்டை கலவையை ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி லேசாக ஊற்றி விடுங்க. பட்டர் அல்லது நெய் சுற்றி சேர்த்து விட்டுருங்க இந்த மாதிரி. அடுத்து திருப்பி விட்டுறலாம். மறுபடியும் ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க. முட்டை கலவையும் அதே மாதிரி ஊற்றி விட்டுறலாம். மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். அடித்து வச்சுருந்த முட்டை கலவை தீர்றது வரைக்கும் இதே மாதிரி 2 சைடும் ஃபோர்க்கை வச்சு குத்தி முட்டை கலவையையும் சேர்த்துருங்க. பிரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரெட் ஆம்லேட் செம ஜூஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் டோஸ்ட், பீஸா சீஸை வச்சு ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். ப்ரெட்டை நெய்யில் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி சீஸ் அப்ளை பண்ணிடுங்க. 2 பக்கமும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சீஸ் சேர்த்த பிரெட் டோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. சீஸ் எப்படி வருது பாருங்கள். முட்டை கலவையில் ப்ரெட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு சுற்றி பட்டர் அல்லது நெய் சேர்த்து ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டுருங்க. சுவையான பிரெட் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.